ரீசெண்டா எடுத்த ஒரு சர்வேல சொல்றாங்க, ஒவ்வொரு 40 வினாடிகள்லயும் ஒரு தனிநபர் தற்கொலை செய்து கொண்டே இருக்காங்களாம். இந்த சர்வேல சொல்லியிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியத்தினால தற்கொலை செய்தவர்களை விட மன ஆரோக்கியம் இன்றி தற்கொலை செய்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பாடி ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். டிப்ரெஷன், பைபோலார் டிசார்டர், ஆங்ஸைட்டி இஷ்யூன்னு டாக்டர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான மனப்பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்காகவே நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஃப்ரீயாவே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது நீங்க போன் மூலமாவும் பேசிக்கலாம், நேர்ல போயும் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். மனநோய்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? குழப்பமான சிந்தனை, நீடித்த மனச்சோர்வு, அதிகப்படியான கோபங்கள், தாழ்வான உணர்வுகள், அதிகப்படியான பயம், அதிகப்படியான கவலைகள், தனிமையை விரும்புதல், உணவு அல்லது தூக்க பழக்கங்களில் வியக்கத்தக்க மாற்றங்கள், விசித்திரமான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுவது, உங்களுடைய தினசரி பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியாம இருக்கிறது, அதை விட முக்கியமான விஷயம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறது. இந்த உணர்வுகளுக்கிடையே பலர் சிக்கி தவிக்கிறாங்க. ஒருவேளை உங்க சர்க்கிள்ல இருக்கிற நண்பர்கள் யாராவது இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த ரீலை சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்காகவே ஃப்ரீயா கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல.